ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டான, அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியான பூண்டு மிளகாய் சட்னி எப்படி செய்கிறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். இந்த சட்னி வந்து இட்லி, தோசை, சப்பாத்தியோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போது தான் நம்ம சேனல் அப்டேட்ஸ் உடனே உங்களுக்கு வரும். ஃபர்ஸ்ட் ஒரு 1/4 கப் அளவு சுடு தண்ணி எடுத்துக்கலாம். சுடு தண்ணியில் 7லேருந்து 8 வரமிளகாயை ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஊறினதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்படி நம்ம பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து மிளகாய் வந்து ரொம்ப ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரையும். அதுக்காக தான் நம்ம சுடு தண்ணியில் ஊற வச்சோம். இப்போ இதில் ஒரு 7 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு. இதுக்கு நம்ம ஏற்கனவே மிளகாய் ஊற வச்ச தண்ணியை கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஸ்மூத்தான சட்னியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல சட்னி அரைஞ்சிருக்கணும். இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போது நம்ம ஒரு பேன் சூடுபடுத்திக்கலாம். பேன் வந்து நல்லா சூடாகணும். பேன் சூடானதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய். இந்த சட்னி தாளிக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால நீங்கள் நல்லெண்ணெயே முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணுங்கள். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதை அப்படியே சேர்த்துடலாம். சட்னியில் சேர்த்துட்டு கலந்துட்டோன்னா நம்மளுக்கு சூப்பரான பூண்டு மிளகாய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா 1/4 ஸ்பூன் அளவு கடுகு, 1/4 ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து கூட நீங்கள் தாளிக்கலாம். ஆனால் நீங்கள் அப்படியே நல்லெண்ணெய் மட்டும் சேர்க்கும் போது இந்த ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த சட்னியை நீங்கள் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.